கடைசியா ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல ரோட் கிராசிங் வந்தது. அந்த ரோட் கிராஸ் பண்ணி நாங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறமா, சரி வந்துட்டோம் அப்படின்னு நெனச்சு நாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்க சொல்ல தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இன்னொரு ஒரு கிராசிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கிராசிங்கும் நாங்க கிராஸ் பண்ணிட்டு நாங்க அந்த பக்கம் போறோம். அதுதான் லாஸ்ட்ன்னு நெனச்சோம். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள அங்க நெறைய பேர் கேட்டாங்க ஃபோட்டோஸ் எடுக்கணுமான்னு. நாங்க வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டோம். அண்ட் இதுக்கு வந்த கிராசிங் பார்த்தீங்கன்னா, இதுதான் கடைசி கிராசிங். அண்ட் இதுக்கு நம்ம தாண்டி போக முடியாது. அதனால நம்மளுக்கு சப்வே வழியா போணும்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணிட்டாங்கன்னா, வழி மாத்தி விட்டாங்க. ஸோ நம்மளும் அப்படியே சப்வேக்கு நேரா நடந்து போனோம். சரி நானும் இங்க நெனச்சேன் இது பாருங்க. நார்மல் சப்வேவா தான் இருக்கும் எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். பட் ஆக்சுவலா அங்க போய் பார்க்க சொல்ல தான் எனக்கு தெரியுது, ஒரு பிரீஃபா ஒரு ஹிஸ்டரியே இங்க இருந்ததுன்னு சொல்லிட்டு. இதோட பாஸ்ட் ஹிஸ்டரி, அதாவது இந்த 90ஸ் பீரியட்ல நடந்த இந்த பரேடு, அங்க இருக்கிற அந்த இடத்தோட நேம்ஸ், பிளேஸு, அந்த இடம் எப்படி இருந்தது, எப்படி பேர் வந்தது அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீஃபா பார்த்தீங்கன்னா, நம்ம போகும்போதும் லெஃப்ட் சைட்லயும் சரி, வர சொல்ல லெஃப்ட் சைட்லயும் சரி, நல்லா பிரீஃபா நெறைய பிக்சர்ஸ்லாம் போட்டு அங்க எழுதி வச்சுருந்தாங்க. அண்ட் கண்டிப்பா நீங்களும் அங்க போனீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்களும் யாராவது கண்டிப்பா போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனல்ல கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.